guys, welcome to Harni Talks. பட் guys, ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து காப்பர் டீ போட்டாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் நடந்தது. ஸோ அது எப்படி அதோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறமா காப்பர் டீ போட்ட எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு எப்போ பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளோ நேரம் பெயின் இருந்தது, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பால் பத்தாமல் போயிடுச்சு. ஒரு 3 நாள் என் குழந்தைக்கு பால் இல்லை, அதை எப்படி மேனேஜ் பண்ணேன், நெக்ஸ்ட்டு எப்படி அதுலேருந்து நான் ரெக்கவரி ஆனேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயின் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஹாஸ்பிட்டல் போனோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3 o'clock பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. 7:24 இவங்க பிறந்துட்டாங்க. ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து 12 hours அதுக்கு மேலேயே பெயின் இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து இவங்க பிறக்கிறதுக்கு March 25 டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த March 1 எனக்கு வந்து இவங்க பிறந்துட்டாங்க. அதனாலே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 3 o'clock எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இது சும்மா ஃபால்ஸ் பெயினாக இருக்கும், சூட்டு வலியாக இருக்கும். நாங்கள் வீட்டிலையே இருந்தோம். அப்புறம் ஒரு 4 o'clock மேலே தான் என்னால் தாங்கவே முடியலையா பெயினை. ஸோ நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அங்கே பார்த்தா நர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க, டாக்டர்ஸ்லாம் யாரும் இல்லை. எனக்கு ஒரு டவுட்டு, குழந்தை நல்லா இருக்குதா மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க வந்து குழந்தை மட்டும் நல்லா இருக்குதுன்னு ஹார்ட் பீட் மட்டும் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தான் நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அங்கே தான் எனக்கு டெலிவரி. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், நாத்தனார்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இன்னும் 25 நாள் டேட் இருக்குது, இப்போ வந்து உனக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்தாலுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் ரொம்ப சிரமப்படணும், நீ வீட்டிலையே கொஞ்சம் வழியை தாங்கிக்கோ அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டாங்கன்னே. அப்புறம் எங்கள் மாமியார் வந்து எனக்கு ஒரு கஷாயம் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க, சோம்பு அதெல்லாம் போட்டு. இதை குடிச்சு உனக்கு வலி அதிகமாகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கலாம், இது வந்து சூட்டு வலி, ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நான் அதை குடித்தேன். 5வது நிமிஷம் வலி ரொம்ப, அது எப்படின்னா அது பின்னாடி முதுகுலேருந்து இது முன்னாடி வரை பார்க்காத வலி, ரொம்ப வலியானவுடனே என் ஹஸ்பண்டை கால் டாக்ஸி புக் பண்ணேன். ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க, என்னை சாவடிச்சிருவாங்கன்னு நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவங்ககிட்ட நான் கூப்பிட்டு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு புக் பண்ணியாச்சு. 6 o'clock புக் பண்ணுறோம். அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனது 6:30க்கு. 7:24 இவங்க பறந்துட்டாங்க. 6:30க்கு தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நாங்கள் என்டர் ஆகிறோம். அது எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த அட்மிஷன் ஃபார்மில் என் ஹஸ்பண்ட் ஃபில் பண்ணியிருப்பாங்களே அதில் டைம் போட்டுருந்துச்சு. ஸோ உள்ளே போன உடனே எனக்கு வந்து உள்ளே போகும்போதே 75% சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் அதான் டாக்டருக்கு தெரியாதுல்ல, என்னை உள்ளே விடலை. என்னை டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூரின் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் அந்த டாக்டர் இருக்க ரூம்லேருந்து யூரினுக்குமே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அப்பயுமே யூரின் போயிட்டு டாக்டர்கிட்ட போகிறேன். அப்புறம் டாக்டர் தான் கை வச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போதும், ஒரு 1/2 hourல பிறந்துடும் அப்படின்னு சொன்னோடனே வேகமாக என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒரு நாள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அப்போ என்னோட மைண்டில் எனக்கு தோணுது, இந்த ஒரு இடத்துக்கு இனிமேல் நம்ம வரக்கூடாது. அந்த நாள் இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி இருக்குது. எல்லா லேடிஸுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் அது. ஆமாம், ஓகேவா. அப்புறம் உள்ளே போனோடனே எனக்கு உள்ளே போயிட்டு அந்த லேபர் வார்டில் படுத்த உடனேயுமே எனக்கு வந்து பனிக்குடம் உடஞ்சிருச்சு. பனிக்குடம் உடஞ்சி ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இவங்க வெளியே வந்துட்டாங்க. எனக்கு வெளியே வந்தோடனே அந்த மொமெண்ட்ஸு பேபி சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் சொல்லவே முடியாது. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பட்ட வலி இவங்களை பார்த்த உடனே அப்படியே போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பாய் பேபின்னு சொன்னோடனே நாங்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பாய் பேபின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காப்பர் டீ போட்டு விட்டாங்க. காப்பர் டீ போட்டது வந்து என்கிட்ட எனக்கு கேட்கவே இல்லை, உங்களுக்கு போடணுமா என்ன அப்படின்னு கேட்கவே இல்லை. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அது போடாதான் அவங்க ரூல்ஸ் போல் எனக்கு போட்டு விட்டாங்க. அப்போயுமே எனக்கு வந்து ஒரு அது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அப்புறம் போக கொஞ்சம் எனக்கு இதாகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. 2 monthsக்கு மேலே என்ன ஆச்சுன்னா அதுவாகவே எனக்கு வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்தாலும் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கட்டும் தான் சொன்னாங்க. ஆனால் என்னால் பெயின் தாங்க முடியல. நான் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது 2 strings மாதிரி வெளியே தெரியும். சில உடம்புக்கு செட் ஆகிக்கும், சில உடம்புக்கு செட் ஆகாது. என் உடம்புக்கு செட் ஆகலை, அது வந்து வெளியே வந்துருச்சு. அதனால நான் போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இவன் காப்பர் டிப் போட்டது வேறு ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவங்க பிறந்த உடனே இவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனி ரூம்லாம் கிடையாதுல்ல, எல்லோரும் ஒரே மாதிரி தானே படுத்திருப்போம். ஒரு 4-5 பெட்டு போட்டிருப்பாங்க, எல்லோரும் இப்படி தானே படுத்திருப்போம். இவங்களுக்கு 1/2 அன் ஹவரில் நான் ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு மில்கே வரல. ஏன் வரலன்னா அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு 8 மந்த்லேருந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமா. ஆனால் நான் எதுவும் பண்ணவே இல்லை. எனக்கு மில்க் சுத்தமாக வரல. குழந்த அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு இதுவரை நடந்த வரை கூட எனக்கு வந்து இந்த வழியே தெரியாமல் போயிடுச்சு. நார்மல் நமக்கு டெலிவரி ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு வழியே தெரியாமல் போயிடுச்சு. எதனாலனா இந்த ஒரு என் குழந்தைக்கு பால் பத்தலைன்ட்டு 3 நாளுக்கு பால் இல்லை. 2/700 இவங்க வந்து எனக்கு இப்போ பிறந்தாங்க. ஒரு 4-5 டேஸில் இவங்க கண் வந்து எல்லோவாக இருந்ததுன்ட்டு இன்னொரு நாங்கள் செக்கப் போயிருந்தோம். அப்போ பார்க்குறோம் வெயிட்டு 2.25 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம்ஸ் பக்கம் கம்மி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸில் பாருங்கள் எப்படி ஆகிட்டாங்கன்ட்டு. 3 மந்த்ஸில் சார் இப்படி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எப்படி ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.